சேலத்தில் இன்று தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் இருக்கிறார். சுதன் வணக்கம். சேலத்தில் இன்று தாவேக தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்துகிறார். கிட்டத்தட்ட 55 நாட்களுக்கு பிறகு இன்று திறந்த வெளியில் மக்கள் சந்திப்பு கூட்டமானது தாவேக கட்சி சார்பில் இன்று நடத்தப்பட இருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள், என்னென்ன நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பிலிருந்து, அது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம் சலமி. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் அருகே உள்ள தனியாருக்கு சொந்தமான திடலில் நடைபெறுகிறது. சுமார் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த திடலில் 5000 நபர்கள் வரை மட்டுமே பங்கேற்க காவல்துறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திட்டமிட்டபடி இன்றைய தினம் கூட்டம் நடத்த வேண்டும் என்பதற்காக மக்கள் சந்திப்பு கூட்டமாக நடத்த வேண்டும் என காவல்துறையினருக்கு கட்சி நிர்வாகிகள் அனுமதி கோரியிருந்தனர். அந்த மனுவில் 35,000 வரை பங்கேற்க அனுமதி கோரப்பட்டிருந்தது. ஆனால் அந்த கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது நிலையில் தற்போது நிர்வாகிகள் கூட்டமாக இந்த கூட்டம் மாற்றப்பட்டு அதற்கு 51 காவல்துறையினரின் கட்டுப்பாடுகளுடன் தற்போது இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் நண்பகல் 12 மணி முதல் 3 மணி வரை நடத்த அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இதற்கான அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் நிறைவு பெற்று தற்போது பாதுகாப்பு பணிகள் இன்று காலை முதலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய மைதானம் மற்றும் விஜய் வரக்கூடிய விமான நிலையத்திலிருந்து மாநாட்டு திடல் வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் 1000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் கட்சி சார்பில் இருந்து 600 பவுன்சர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்க 5000 நபர்கள் வரை பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஏற்கனவே கட்சி சார்பில் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அனுமதி அட்டை இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே தற்போது இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். காவல்துறையினரின் பலத்த பரிசோதனைக்கு பிறகு நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இங்கு வரக்கூடிய நிர்வாகிகள் கொண்டு வரக்கூடிய அனுமதி அட்டை உண்மைதானா என சோதனை செய்யப்படுகிறது. அதே போல் அவர்கள் கொண்டு வரக்கூடிய உடைமைகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கு வரக்கூடிய நிர்வாகிகள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பீடி, சிகரெட் போன்றவற்றை, அதே போல் தீப்பற்றி போன்ற உள்ளிட்டவைகள் கொண்டு வந்தால் அவற்றை இங்கு சோதனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காவலர்கள் இங்கேயே பறிமுதல் செய்துவிட்டு அதன் பிறகு உள்ளே அனுப்புகிறார்கள். முன்னதாக காவல்துறையினர் மோப்பனாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கொண்டு கூட்டம் நடைபெறக்கூடிய திடல் முழுவதுமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த கூட்டம் திறந்தவெளி மைதானத்தில் அவருடைய பிரச்சார வாகனத்தில் இருந்து அவர் மக்கள் தொண்டர்களிடையே பேச இருக்கிறார். இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திடலுக்குள் பொறுத்தவரை 25 CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடலுக்கு ஒருபுறம் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளின் கவனம் இந்த கூட்டத்தின் பக்கம் திரும்பி ஏதேனும் விபத்துகள் நேராமல் இருப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து கூட்டம் நடைபெறக்கூடிய திடலை யாரும் பார்வையிடாத வகையில் கட்சி கொடி கொண்டு முழுவதுமாக திரையிட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல் இந்த திடலுக்கு மற்றொரு புறம் மிகப்பெரிய மலை குன்றுகள் இருப்பதன் காரணமாக அந்த மலைகள் வழியாக யாரேனும் ஏறி ஒரு ஆர்வத்தில் உள்ளே வர முற்பட்டு அவர்கள் ஏதேனும் விபத்தில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக மலைக்கு செல்லக்கூடிய 2 பாதைகளிலும் போலீசார் தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல திடலுக்கு வரக்கூடிய அந்த தேசிய அணுகு சாலையில் இருக்கக்கூடிய 2 நுழைவு வாயில் பகுதியிலும் போலீசார் முழுவதுமாக தடுப்புகள் கொண்டு நிறுத்திவிட்டு ஒரு புறத்தில் முக்கிய நிர்வாகிகள், அதாவது விஜய், ஆதவர்ஜுனா, செங்கோட்டையன், புசி ஆனந்த் போன்ற முக்கிய நிர்வாகிகள் வருவதற்கான அனுமதியும், மற்றொரு புறத்தில் நிர்வாகிகள் மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக கட்சி தரப்பில் அனுமதி அட்டை வழங்கியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே அந்த 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய சோதனையிலிருந்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகு நுழைவுவாயில் பகுதியில் மீண்டும் அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதன் பிறகே திடலுக்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள். இங்கே வரக்கூடிய நிர்வாகிகள் உள்ளே வருவதற்காக 2 நுழைவு வாயில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண் நிர்வாகிகளுக்கு ஒரு நுழைவு வாயிலும் பெண் நிர்வாகிகளுக்கு ஒரு நுழைவு வாயில் என 2 நுழைவு வாயில்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த திடலுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகளும் வருகை தந்து இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் நிர்வாகிகள் தற்போது உள்ளே அனுமதிக்க தொடங்கியுள்ள நிலையில் அந்த நுழைவு வாயில் பகுதிகளில் எந்த மாதிரியான பணிகள் போய்கொண்டிருக்கிறது என்பது குறித்து அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த 12 மணியிலிருந்து 1 மணிக்குள்ளாக தாவேகா தலைவர் விஜய் தனது உரையை துவங்க இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த காலங்களில் அவருடைய பரப்புரை திமுக அரசை சாடியே இருந்தது. இந்த நிலையில் ஒரு நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு அவருடைய சந்திப்பானது தற்போது சேலத்தில் மேற்கொள்கிறது. இந்த கூட்டம் மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட விஜயனுடைய பரப்புரை என்பது இன்றைய தினம் நிர்வாகிகளுக்கு ஏற்ற போல் இருக்குமா அல்லது ஒட்டுமொத்த சேலம் மாவட்ட மக்களுக்கும் எதிரொலிக்கும் வகையில் அவருடைய பரப்புரை இருக்குமா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எழுந்திருக்கிறது. இதற்கிடையே
இந்த கூட்டத்திற்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என கட்சி சார்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி அட்டை இல்லாத எந்த நபருக்கும் உள்ளே அனுமதி கிடையாது. ஆகையின் காரணமாக விஜயை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் யாரும் வர வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல கூட்டத்திற்கு அனுமதி பெற்று வரக்கூடிய நிர்வாகிகளும் கூட போக்குவரத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படுத்தக்கூடாது. அதே போல் விஜய் வரும் சாலையில் அவருக்கு வாகனத்திற்கு எப்படி இடையூறு ஏற்படுத்தாத வகையில் அனைத்து ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை தரப்பிலிருந்து 51 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து நிபந்தனைகளும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தாவிக தரப்பிற்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க தெற்கு சரக காவல் துணை ஆணையாளர் தலைமையில் 1000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தற்சமயம் இந்த கூட்டத்திற்கு தற்போது தொண்டர்கள் வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே அனுமதி அட்டை பெற்ற நபர்கள் மட்டுமே தற்போது தீவிர சோதனைக்கு பிறகு இந்த திடலுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இங்கு மருத்துவ சேவை அளிப்பதற்காக 15 மருத்துவ குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக இங்கு வரக்கூடிய நபர்களுக்கு தொப்பியும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நிர்வாகிகள் நின்று பார்ப்பதற்காக 18 பாக்ஸுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாக்ஸிலும் அதிகபட்சம் 250 நபர்கள் வரை நின்று பார்ப்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து பாக்ஸுகளிலுமே சின்டெக்ஸ் டேங்க் மூலம் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கூட்டத்திற்குள் வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு தண்ணீர், பிஸ்கெட் போன்ற ஒரு தொகுப்பு பையானும் வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ தேவை ஏற்பட்டால் அருகிலேயே 6 இடங்களில் மருத்துவ முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 15 ஆம்புலன்ஸ்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் 20 தீயணைப்பு வீரர்கள் கொண்ட 2 தீயணைப்பு வாகனங்களும் தயார் நிலையில் இந்த மைதான பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் விஜய் வரக்கூடிய வழி பிரத்யேகமாக தனியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் விமான நிலையம் வந்தவுடன் அங்கிருந்து காவல்துறையினுடைய முழு பாதுகாப்புடன் எவ்வித போக்குவரத்து இடையூறும் இன்றி அவர் நேரடியாக மைதானத்திற்கு வருவகையில் ஒரு பிரத்யேக ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்காக தனியாக ஒரு துணை ஆணையாளர் தலைமையில் காவலர்கள் 300க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சுதன்.